தேல் தருவியா? நீ தரமாட்டேன். ஆபத்தான எதையும் உன் பிள்ளைக்கு தரமாட்டல? தரமாட்டேன். அப்ப நானும் ஆபத்தான எதையும் என் பிள்ளைக்கு தரமாட்டேன். அப்ப ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க, அது ஆபத்துன்னு யாரா சொன்னது அப்படின்றாரு கர்த்தர். ஈசாக்கு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரன் அம்புட்டு பேருக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா. எப்படி சொன்னான் தெரியுமா? பணக்காரனாகி காட்டினான். ஆமென். கைத்தட்டு. ஆமென். ஆனா ஈசாக்கு ஓவர் நைட்ல பணக்காரனாகல, வர வர கை தட்டினோடு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களாகவே இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பற்றி தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ ஒரு வார்த்தை சரியான நேரத்தில் சொல்லப்படும் போது அது ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உலகத்தில் தேவைகள் மத்தியில் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று வானம் திறக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும், தூதர்கள் மடியிலே கொண்டு வந்து கொட்டுவார்கள், மனிதர்கள் மூலமாய் காரியங்கள் நடைபெறும், தூதர்கள் மூலமாய் காரியங்கள் நடைபெறும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கதவுகள் திறக்கப்படும், பெரிய காரியங்கள் நடைபெறும். உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இயேசு நாமத்தில் கைத்தட்டும்போது ராமே கரங்களை கட்டி கற்றுக்கணும்னு சொல்லி நான் நிறைய எழுதி வச்சுட்டே வரேன் சாட்சியெல்லாம். ஆமாம், எப்போ லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சு, லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனா சீசனே முடிஞ்சு என்ட்ராகும்போது இந்த கொரோனா சீசனில் மட்டும் இந்த மினிஸ்ட்ரி எந்த லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ணின்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்புட்டை நோட்டை போட்டு க்ளீனாக நம்ம அதெல்லாம் பார்த்து தேங்க் பண்ண போகிறோம். அப்படி தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளையில் கூட கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பார். தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டு வருகிற ஆதியாம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள், ஈசாக்கின் ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அதை தியானிக்க நம்ம லைஃப்பில் நிறைய ஓப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் வாழ்க்கையில் கேட்குறேன், என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். நான் ஐஸ்வர்யத்தை பேச பிரசங்கத்தில் பேச இதை கேட்குற நிறைய பேரோட வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பேசுங்கள், ஐஸ்வர்யத்தை கேளுங்கள். பிசாசு அதை பேச விட மாட்டான். ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாதுன்றதான் அவனுடைய திட்டம். நீங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் ஆஃப்டர் ஆல் 5 கோடிக்கும் 10 கோடிக்குமே நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குன்றது பிசாசுடைய திட்டம். அதையெல்லாம் உடைச்சி இயேசு நாமத்தில் மேலிருந்து வருவதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் மனக்கண்களை திறப்பாராக. ஆமென். நீங்கள் ஒன்றை பேசும்போது கர்த்தர் பேசுன்னு சொல்லிட்டாருன்னா உலகமே எதிர்த்துனாலும் அதை பேசிடணும் இயேசு நாமத்தில். எல்லாம் சொல்லுங்கள், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, சம்பாத்தியம், விருத்தி, பெருக்கம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சிருஷ்டிக்குமா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சிருஷ்டிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், ஐஸ்வர்யம். ஆமென், 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 ஆமென். இந்த வார்த்தை டிராவல் பண்ணுமா? இது போய் அடித்து கதவை திறந்து விட்டு திரும்ப உங்கள்கிட்ட வரும் இயேசுவின் நாமத்தினால. ஆகவே கர்த்தர் தாம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பெரிய மாற்றங்களுக்குள்ளே அவர் கொண்டு செல்வார். பணம்ன்றது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப். தேவனுடைய திட்டம் என்ன? எகிப்திலே அடிமை வாழ்க்கை, வனாந்திரத்திலே அற்புதங்களின் வாழ்க்கை, கானானிலே ஆசீர்வாத வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், ஒன்று அடிமை வாழ்க்கை எகிப்தில், பற்றாக்குறை. அடுத்து அற்புதங்களின் வாழ்க்கை, ஜெபிச்சு அற்புதத்தை வாங்குறது. இன்னைக்கு மாச வாடகைக்கு ஜெபம் பண்ணேன், அற்புதமாக கர்த்தர் சந்திச்சார் சார் ஜெபிச்சேன் சார், கர்த்தர் அற்புதமாக 10,000 ரூபா கொடுத்தார் சார் ஜெபிச்சேன் சார், அற்புதமாக லோனை கொடுத்தார் சார், லோனுக்கும் ஒரு அற்புதம் தானா? ஜெபிச்சேன் சார், நான் அற்புதமாக நினச்சேன். அற்புதம் நானா? அற்புதமாக எங்கே கூட்டிகிட்டு போயிடணும்? நேராக வனாந்திரத்துக்கு கூட்டு போயிடணும். ஏன்னா வனாந்திரம் தான் அற்புதத்தோடு தொடர்புடையது. ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, கானானின் வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அற்புதங்கள் நின்று போன வாழ்க்கை. புரியுதா நான் சொல்றது? கானானில் இருக்கும்போது டெய்லி அற்புதம். 40 வருஷம் என் வாழ்க்கையில் நிறைய நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே 40 வருஷம் டெய்லி மன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் அற்புதம் செய்யணும் அப்படின்னா உன் அக்கௌண்ட்டை நில் பேலன்ஸ்லேயே வச்சுக்கணுமானே, டெய்லி எனக்கு ஆசைப்படணும், அப்படி இருக்குன்னு விரும்புறியான்னாரு.
அப்போ எப்படி ஆண்டவரே நீங்கள் என்னை வச்சிருக்கன்னு விரும்புகிறீங்க? கானானுக்குள்ளே அவர்கள் காலடி எடுத்து வைத்தபோது மன்னா பொழிவது நின்று போனது. கை தட்டும் போது அவருக்கு மன்னா வர்ற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? மன்னா நின்று போகிற வாழ்க்கை வேணுமா? மன்னா வர வாழ்க்கை தான் வேணும்னா நீங்கள் வனாந்தரத்துக்கு போயிருங்க. மன்னா நின்று போன வாழ்க்கை வேணும்னா நீங்கள் கானானுக்கு வாங்க. அப்போ கானானில் என்ன சாப்பிட்றது? பூமி தன் பலனை கொடுத்தது. எவ்வளவு வேணுன்றத இப்போ மனுஷன் தானே நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐஸ்வர்யத்திலிருந்து விருத்திக்குள் கடந்து வர ஆரம்பித்தான். தேவன் உங்களை கானான் வாழ்க்கையில் வச்சிருக்க விரும்புகிறாரு. இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் அற்புதங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு நான் சொல்லலை. சில இடங்களில் அற்புதங்களை எதிர்பார்க்குற நிப்பாட்டிட்டோம். ஆமேன். நீங்கள் எந்திரிச்சு நடந்து போகிறீங்களா சார்? அது அற்புதமா சொல்லுங்க? இல்லை. ஆனால் படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு நடந்துட்டாருன்னா அது அவருக்கு அற்புதம். ஆனால் எப்போவுமே நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அற்புதம் தேவையில்லை. நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் நடந்தால் அது அற்புதம். உங்களுக்கு அற்புதம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? டக்குன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதம் தான் வேணும். அற்புதம் நடக்கணும்னா ஏதோ தேவையில்லை நான் இருக்கணும். ஆனால் தேவன் ஆசீர்வாத வாழ்க்கை. வேர் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் மிரக்கிள்ஸ். பாருங்க, இந்த வரங்கள் எல்லாம் பேசிட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பரலோகத்தில் ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் கிடையாது. ஏன்னா அங்கே வியாதியே கிடையாது. பரலோகத்தில் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரே கிடையாது. ஏன்னா அங்கே பாவர்ட்டியே கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒளிஞ்சு போய் ஓஞ்சு போயிடும். எப்போ கிங்டம் உள்ள வரும்போது கை தட்டுங்க அவருக்கு. அந்த கிங்டம் தான் இப்போ அவர் எரெக்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு கர்த்தர். கிங்டம் எல்லாம் சொல்லுங்க. கிங்டம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட். இங்கே அற்புதங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே நிறைவு, பூரணம், நிரம்பி வழிதல், இவைகளிலே தேவனை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஜெபம் என்பது அற்புதங்களுக்காய் நடப்பதல்ல, அவரை அறிவதற்காய் நடப்பது. கையை தட்டுங்க. ஆமென். Prayer is not something pleading for miracles or healings. It is for knowing him. அவரை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் ஜெபமாய் மாறுகிறது. அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு குழாவுவதற்காக, கொஞ்சுவதற்காக, நடப்பதற்காக, அவரோடு கூட அவர் சாயலாய் மாறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நேரம் தான் ஜெபம். ஏதோ அப்படி வாங்கிறதுக்காக கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வாங்க. எல்லாம் இயேசு நாமத்தில். ஆமென். இனி தேவைன்னு ஒன்று என் வாழ்க்கையில் இருக்குது. இனி எத்தனையோ இடத்துல உங்களுக்கு நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்தெல்லாம் நின்றுச்சுல. ஒரு காலத்தில் இன்றைக்கும் வாழ்க்கையில் வாடகை கொடுக்கணும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஒரு நீங்கள் ஜெபிச்சிங்களோ இல்லையோ, நீங்கள் பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் நான் மினிஸ்ட்ரியில் கொண்டு போகும்போது நான் ஜெபிச்சிருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்கு ஜெபிச்சிருக்கிறேன். இந்த மாதம் வாடகை கட்டணும் ஆண்டவரே, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. இன்றைக்கி என்ன பேசுகிறோம்? ஓனர்கிட்ட விற்கிற மாதிரி ஐடியா எது இருக்கீங்களான்னு கேட்குறோம். அப்போ நம்ம அற்புதம் நின்று போச்சா? இல்லை. ஆசீர்வாதத்துக்குள்ளே வரோம் நம்ம. என் அன்புக்குரியலே, that is what God's design, that is what God's blueprint about your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து, வாழ்க்கையை பற்றிய திட்டம், ப்ளூ பிரிண்ட்டு இதுதான். அதனால் வனாந்திர வாழ்க்கையல்ல, கானானின் வாழ்க்கை. பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை, நிரம்பி ஓடுகிற வாழ்க்கை, விசாலமான தேசம், இடரல் இல்லாத தேசம், எதிரிகளே இல்லாத தேசம். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறேன்? வாழ்க்கையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் இயேசு நாமத்தினால. ஆமாம், அப்படியே போகட்டும் நல்லாவே. ஒரு காலத்தில் இந்த எதிரிகள் பஞ்சாயத்தே இருந்து இப்போ எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் நம்மளை அப்படியே கானான் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஹைஜீன் லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிட்டுருக்குறோம். கும்முன்னு போயிட்டுருக்கு. எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் டார்ச்சரும் இல்லைன்னா அதுவே கானான் வாழ்க்கை தான் சார். இந்த வியாதி குறித்த, பலவீனத்தை குறித்த டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, கொசுக்கடி மாதிரி, அதுவும் நீங்கள் இயேசு நாமத்தில் டோட்டலாக என்ன செய்யணும்? எரேஸ் ஆயிடணும். இனிமேல் அது இருக்கக்கூடாது. அப்போ எதிரியே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அந்த வாழ்க்கை தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்போ கானானில் என்ன கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, இனிமேல் நீ வானத்தை பார்க்கக்கூடாதுப்பா. என்ன சொன்னார்? வனாந்திரத்தில் சொன்னார் வானத்தை பாரு அப்படின்னாரு. கானானில் சொன்னார் பூமியை பாரு அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்றான். ஏன்னா இவ்வளோ வனாந்திரத்தில் இருக்கான்னு அர்த்தம்.
நியூ ஜெருசலேம் வருது, நியூ ஜெருசலேம் வருது அப்படின்னா பூமியை பார்க்குறீங்க, கானான் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு காலத்தில் வந்து வனாந்தரத்தில் இருந்தோம், இப்போ எங்கே வந்துட்டோம்? கானானுக்கு வந்துட்டோம். இந்த பூமியை செழிப்புள்ளதாய் மாற்றுவதற்கு, இந்த பூமியின் செழிப்பை பெருக்கிக் கொள்வதற்கும் கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன, உள்ள போமானே, இனிமே பூமி தன் பலனை உனக்கு தரும் அப்படின்னாரு. இங்கே தான் விதைப்பு அறுப்பு என்ன செய்யுது? தொடங்குது. வனாந்தரத்தில் விதைப்பே கிடையாது. வனாந்தரத்தில் எல்லாம் 100 ரூபானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கறது. இருந்தால் தானே விதைக்கிறதுக்கு லேண்டும் கிடையாது. ஆனால் கானானுக்குள்ளே வந்த பிறகு தான் கர்த்தர் சொல்லித்தராரு, விதைப்புனா என்ன, விருத்தினா என்ன. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக்கு விதைப்பும் விருத்தியும். ஆமென் சொல்லுங்க. விதைப்பும் விருத்தியும். ஐஸ்வர்யம் என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன? ஐஸ்வர்யம் வேற, விருத்தி வேற. இந்த வசனத்தை வாசிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலே செய்திக்குள்ளே கடந்து செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். முக்கியமான வார்த்தை விதைப்பு. அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். அடுத்து கோடு போட வேண்டிய வார்த்தை விருத்தி. எல்லாம் சொல்லுங்க, விதை, அடுத்து விருத்தி. ஆமென். அடுத்து எந்த தேசத்துலயா? ஊரே வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது தேவன் சொன்னாரு, நீங்க விதை விதைன்னாரு. எந்த வருஷத்துல விதை விதைச்சானா? தேவன் சொன்ன அதே வருஷத்துல 100 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷத்துல. எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷத்துல. அடுத்த வருஷம் கிடையாது. உங்க மனசுல பிசாசு மெதுவா விதைப்பான், ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாயிரும்பா. நோ, நீ யாரா எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு? நீ யாரு? இன்னைக்கு சரியாது இயேசு நாமத்துல. ஆமென், ஆமென். எனக்கு இன்னைக்கு சரியாது இயேசு நாமத்துல. இல்லப்பா செங்கடல் திறக்க, செங்கடல் எவனுக்கு திறக்கல, ஆனா இஸ்ரவேலுக்கு திறந்துச்சு. உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் நிர்ணயிக்க முடியாது. சொல்லுங்களேன், உங்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு ஆர்டர் புறப்பட்டு வரும். எங்கேயோ இருந்து ஆர்டர் புறப்பட்டு வரும். 10 வருஷத்துல வராத ஆர்டர் இருக்கும் அது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். வந்தவொடனே எனக்கு எத்தனை பேர் தசமத்தை அனுப்ப போறீங்க? அது சொல்லுங்க. ஆமென். இதுவரை நீங்கள் பார்க்காத பணத்தை இந்த நேரத்தில் பார்க்க முடியும். இதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இந்த வசனம் எல்லாம் பஞ்ச காலத்தில் இருந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேசுனது. அன்னைக்கு தான் பணக்காரன ஈசா கிட்ட போய், சார் நீ எப்போ சார் பணக்காரன் கேட்டா, இந்த இந்த இது ஃபுல்லாக என்னது கோராகில் இருந்தேன்ல, அந்த தேசமே பஞ்சத்தில் இருந்துச்சு. ஆமாம், அப்போ தான் நான் பணக்காரன். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் பணக்காரனாக போகிறது எப்போ தெரியுமா? இந்த டைமில் தான். ஆமேன், இந்த டைமில் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, காலத்துக்கு மேற்பட்டவர்கள். இனி சூரியன் உங்களுக்கு என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது. சூரியன் தான் காலத்துக்கு ஏற்ப. நீ சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு கீழே இல்லை, சூரியனுக்கு மேலே. எல்லாம் சொல்ல, சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு மேலே. ஆமேன். அதான் மழை பெய்யும் போது எல்லா பறவையும் வந்து நனையுமா, ஆனால் கழுகு மட்டும் நனையாதான். ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குமா, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேலே பறக்குமா. நீங்கள் கழுகு சார், மேகத்துக்கு மேலே சார் நீங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இயேசுவை கடந்து வருவது. ஆண்டவரை விசுவாசிக்க எல்லார் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். யாராச்சும் விசுவாசிக்காமல் இருந்தாங்கன்னா அதை என் பக்கமாக நீங்கள் திருப்பி விடும்படிக்கு நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். அது நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தில். ஆமேன், ஆமேன். கெட்டு போகிறவனுடைய ஆசீர்வாதம் என் பக்கமாய் திரும்பியது அப்படின்னா யோபு. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குறவங்க யாரெல்லாம் ஆமேன் சொல்லலையோ அவங்க ஆசீர்வாதத்தையே சேர்த்து ஆண்டவரை என்சிசி பக்கம் அப்படியே திருப்பி விட்டு, வேகமாக ஆமேன் வருது, திருப்பி விடும்படி. எனக்கு வராட்டல் வரல, பரவாயில்ல, அவனுக்கு வந்துடக்கூடாது, நம்ம பக்கம் திரும்புவதாக. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, ஸோ ஈசாக்கு அந்த தேசத்தை விதை விதைத்தான். விதைப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான். அதாவது ஐஸ்வர்யம் வேற, விருத்தி வேற. அதை முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யத்துக்கு எல்லை இருக்கு, விருத்திக்கு எல்லை இல்லை. நீங்க விருத்தி அடைவது ஐஸ்வர்யன் ஆன பிறகுதான் விருத்தி அடைய முடியும்.
அப்ப நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் பொருட்டு தரித்திரரானார். அப்ப சிலுவையில இயேசு தரித்திரரான காரணமே அவர் ஏற்றுக்கொண்ட நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறது தான். அப்ப ஐஸ்வர்யம் என்பது என்ன? நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி பணம் இருக்கும் என்றால் அது ஐஸ்வர்யம். எவ்வளவு பணத்துல சார் அப்படி இருக்கும்? 10 கோடியில் இருக்குமா? 10 கோடி ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவருக்கு 12 கோடி தேவை இருக்குன்னா அவர் ஐஸ்வர்யவான் இல்லை. வீட்டு வாடகை 5000 ரூபா, சாப்பாட்டுக்கு ஒரு 10,000 ரூபா, இதர செலவுகள் 5000 ரூபா, மொத்தம் 20,000 ரூபா எனக்கு தேவை ஒரு மாசத்தை ஓட்டுறதுக்கு. ஆனால் எனக்கு 30,000 ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா நான் பணக்காரன். எனக்கு தேவை 20,000, எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா இருக்குன்னா நான் ஐஸ்வர்யவான். அவர்கிட்ட 10 கோடி இருக்குது, ஆனால் வீட்டு மேலே லோன் இருக்குது, அவருக்கு எக்ஸ்ட்ரா 5 கோடி தேவைப்படுது அப்படின்னா அவர் தேவையில் இருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் என்பது பணத்தின் அளவல்ல, ஐஸ்வர்யம் என்பது சர்ப்ளஸ். அது சாதாரண ஒரு 2,000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஐஸ்வர்யவானா இருக்கலாம், அல்ல 20 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு தேவையில் இருக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் என்பது உங்கள் தேவைக்கு மேலே 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் பணக்காரன் தான். இப்போ ஐஸ்வர்யத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்து எங்கே வரணும்? விருத்திக்கு வரணும். கைத்தட்டுங்க ஒருவர். ஆமென், ஆமென். இப்போ இந்த விருத்தி தான் கர்த்தர் பேசுகிறார். ஐஸ்வர்யன்றது அதுக்கு அமௌண்ட்டே கிடையாது, செட் அமௌண்ட்டு அளவே கிடையாது. அதுக்கு 5 கோடி வச்சுருந்தா பணக்காரன், 50 கோடி வச்சுருந்தா பணக்காரன் அப்படின்னா அப்போ அம்பானி எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது? அவருக்கு 5 கோடி 50 கோடி வச்சுருந்தா ஏழை அவருக்கு. அப்போ பண அளவு வைத்து ஐஸ்வர்யம் இல்லை, வாழ்க்கை நிறைவை வைத்து தான் ஐஸ்வர்யம். ஒரு அம்மா 1000 ரூபா வாடகை கொடுக்குறாங்க குடிசை வீட்டில், சாப்பாடுக்கு ஒரு 3000 ரூபா செலவாகுது, மொத்தம் 4000 ரூபா தான் அவங்களுக்கு தேவை. ஆனால் அவங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கொடுத்தா அவங்க பணக்காரன் ஆகிட்டாங்க. அந்த மாதம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. தினந்தோறும் தீபாவளி என்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஐஸ்வர்யம் ஆகிட்டாங்க. அடுத்து விருத்தி. அப்போ ஐஸ்வர்யம் என்பது வேறு, விருத்தி என்பது வேறு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் என்பது சிலுவையிலிருந்து வருகிறது, விருத்தி என்பது விதைப்பதிலிருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஐஸ்வர்யம் சிலுவையிலிருந்து வருகிறது. வசனம் என்ன? 2 கொரிந்தியர்ல வருது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாய் மாறினோம். எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் சிலுவையிலிருந்து இலவசமாய் வருகிறது. வாசிப்போம். அவரை விசுவாசிக்கும் போது வருகிறது. 2 கொரிந்தியர் 8:9 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யம் சிலுவையிலிருந்து நம்ம கடந்து வருகிறது. அந்த ஐஸ்வர்யம் 2 விதமான நமக்குள்ள கடந்து வருது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனும் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கான சூழ்நிலையும் சமயத்தையும் தேவ செயலையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துறாரு. அதனால நம்ம ஐஸ்வர்யவான் ஆகிறோம். அடுத்து விருத்தி என்பது அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்க, இப்போ உங்கள் எல்லையை பெருசாக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விருத்தி, விருத்திக்கு நேராக கடந்து வருகிறீர்கள். விருத்தி என்பது விதைப்போடு தொடர்புடையது. விதைப்பும் அறுப்பும் கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்ல, புறஜாதி உலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அதான் பேச போறேன். 2 வகையான விதைப்பு இருக்கிறது. ஒன்று ஆவிக்கென்று விதைப்பது, இன்னொன்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று விதைப்பது. இந்த 2 விதைப்பும் கரெக்டாக அவங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த 10% விதைக்கிற போக இந்த 90 எப்படி விதைக்கணுன்றதை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் விதைப்பும் மறுப்பும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஏன் விதைப்பு அறுப்பை தேவன் கொடுத்தார் அப்படின்னா, நீ பணக்காரனா, நீ விருத்தி அடைகிறதுக்கு நீ தான் செய்யணும்னு கிடையாது. நீ எவ்வளவு விருத்தி அடையணுன்றதை நீயே நிர்ணயித்துக்கொள் என்பதுதான் அதன் அர்த்தம். மகனே, உன்னுடைய விதைப்பு கற்றாமல் நீ அறுத்துக்கொள். ஏனென்றால் பூமியில் ஒரு பிரமாணத்தை நான் வச்சுட்டேன். என்ன பிரமாணம்னா, மனுஷன் எவ்வளவு விதைக்கிறானோ அவளை அறுக்கலாம் நான் சொல்லிட்டேன். அதனால அந்த பிரமாணம் உனக்கு வேலை பார்க்கும். நீ எவ்வளவு பணக்காரன் நினைக்கிறியோ, எவ்வளவு அறுக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவா நீ என்ன செய், பெருக்கிக்கொள். சார் பணக்காரனாவது என்ன சார் கிறிஸ்தவ போதகர், நீங்க பணக்காரரை பத்தி பேசுறீங்க, அப்புறம் வேற யார் பேசணும்ன்றீங்க? எனக்கு புரியல. இல்ல வேற யார் பேசணும்? ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை பைபிள்ல வந்திருக்கு. ஐஸ்வர்யவான்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனோடு உறவாடினவர்களை 199.9% பணக்காரன். கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென். யார் சொன்னது கடவுளோடு உறவாடுகிறவன் தரித்திரனா இருப்பான்னு? ஆபிரகாம் தேவனோடு கூட பேசினவன், தேவனோடு கூட நடந்தவன். அவன் யாரு? செல்வ சீமான். அவனை தான் கர்த்தர் தனக்குன்னு பிரிச்செடுக்கிறாரு. அவனே பெரிய பணக்காரன். அடுத்து ஈசாக்கு. பைபிள் சொல்லுது, அங்க இருக்க பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவனிடத்தில் என்ன செய்தார்களாம்? ஐயா, கர்த்தர் உங்க கூட இருக்காரியா அப்படின்ட்டாயலாம். அவன் பெரிய பணக்காரன்.
அவன் கை வச்ச இடமெல்லாம் துறவு தோன்றியது. ஈசாக்கு கை வச்சா அது தப்பாவே ஆனது கிடையாது. அடுத்து யாக்கோபு வெறும் கோலும் கைமாய் போனான், 2 பரிவாரங்களுடையவனானான். இவன் எல்லாம் பணக்காரங்க சார். யோபு அவன் அவனை மாதிரி தேசத்துல எவனுமே இல்லையா, கீழ் தேசத்துல பிரசித்தி பெற்ற மனுஷன். இன்னைக்கு எப்படி அம்பானின்னு பேசுறோமோ அப்படி யோபுன்னு பேசுவான். வாழ்ந்தா யோபு மாதிரி வாழணும். நான் யோபுவை பேசியிருக்கிறேன். தேவனோடு அவன் பேசின மனிதன். தாவீது ராஜா, சாலமோன் ராஜா. இவர்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பணம் தேவனோடு உறவாடுவதற்கு தடையாக இருக்கவில்லை. நீங்க எப்படி சொல்லலாம் பணம் கடவுளோட உறவாடுறதுக்கு தடையா இருந்துச்சுன்னு? ஆபிரகாம் தடையா இருந்துச்சா? ஈசாக்கு தடையா இருந்துச்சா? யாக்கோபுக்கு தடையா இருந்துச்சா? யோபுக்கு தடையா இருந்துச்சா கடவுளோடு உறவாடுவதற்கு? யோபு பணம்லாம் போச்சு போச்சு, திரும்ப 2 மடங்கு வந்துச்சுல. பணம் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா, தம்பி யோபு எல்லா பணமும் ஆபத்துப்பா, அதனால அழிச்சிட்டேன், இனிமே நான் உனக்கு ஒரு டேமரின் கொடுக்குறேன், அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா, ஒரு ஓரமாக உட்காந்து உடம்ப சோப்படுத்திடுறேன், ஆனால் பணம் வேணாம் மகனேன்னு சொல்லியிருக்கணும்ல. அவனை ஏசு நல்லவர் அப்படி டேமரின் பாடிட்டா இருந்தா, கர்த்தர் சொல்ல எவ்வளோப்பா போச்சு அப்படின்றாரு. ஒட்டகம் எவ்வளோ போச்சு? 3000 ஒட்டகம் போச்சு, 6000 போட்டு விடுன்றாரு. என்ன சார் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி பக்கத்தில் கபரியில் நின்றுட்டே இருக்கான். 3000, 6000, அடுத்து இது எவ்வளோப்பா இருந்துச்சு? 7000 இருந்துச்சியா? 14000 போடுன்றாரு. இதெல்லாம் ஆபத்தா இருந்தா அவர் எப்படி கொடுப்பாரு? யார் சொன்னது ஐஸ்வர்யம் ஆபத்து என்று? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் ஐஸ்வர்யத்தை தராராம். இப்ப இன்னொரு வசனம் சொல்றேன், 2 சேர்த்து பாருங்க. உங்களிடத்திலே யாராகிலும் ஒருவன் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்கிறவனுக்கு தேலை கொடுப்பானா? தேல் தருவியா? நீ தரமாட்டேன். ஆபத்தான எதையும் உன் பிள்ளைக்கு தரமாட்டல? தரமாட்டேன். அப்ப நானும் ஆபத்தான எதையும் என் பிள்ளைக்கு தரமாட்டேன். அப்ப ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க, அது ஆபத்துன்னு யாரா சொன்னது அப்படின்றாரு கர்த்தர். அப்ப ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்றால், ஐஸ்வர்யம் பாம்பு தேளு இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் போல அது இருந்தது என்றால், அதை எப்படி தன் பிள்ளைக்கு அவர் தருவார்? ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தோடு தொடர்புடையது. அதை போன வாரம் வாசித்தோம். வலப்புற ஆசீர்வாதம், இடப்புற ஆசீர்வாதம் பார்த்தோம். இந்த வாரம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். ஐஸ்வர்யவான நீங்கள் இருக்கும்போது உங்க கூட கர்த்தர் இருக்காருன்னு புறஜாதிக்கெல்லாம் டாக்ஸ் கொடுக்காமலே சொல்லிடுறீங்க. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஐஸ்வர்யத்தை ரொம்ப முக்கியம் தெரியுமா? இட் இஸ் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல். உங்க கூட கடவுள் இருக்காருன்றத அது வெளியே சொல்லுது. ஏசு நல்லவர் சார், ஏசு நல்லவர் சார், ஏசு நல்லவர் தான்பா, நீ ஏன்பா இப்படி இருக்குன்னு டாக்ஸ் வாங்கிட்டு உன்னை பார்த்தா உங்க சாமி நல்லவர் மாதிரியே தெரியலையப்பான்றான். ஒரு காலத்தில் நண்பர்கள், அதை நான் குறைவாக சொல்லலை, நான் யாரையும் சொல்ல, என்ன நினைச்சான்னு சொல்றேன். நான் சைக்கிள் எடுத்து தெரு தெருவாயில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த நாட்களுக்கான நன்றி சொல்கிறேன். வனாந்திரத்தில் அவர் உண்மையாக பின்பற்ற நாட்கள் அறிந்திருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல நான் இருக்கணும்னு தேவன் விரும்பலை, அதுதான் சொல்ல வரேன். அப்போ என் வயசுல பிஸ்னஸ் பண்ணி இந்த பசங்களாம் இருக்காங்க. அவங்களாம் போய் ஏசு நல்லவர் அவர்கிட்ட பேசும்போது, இருக்கட்டும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்டின் பர்க் ஒரு டீ சொல்லி அப்படின்னா, இல்லை இருக்கட்டும் பேச சாப்பிட்டேன். இல்லை நீங்கள் மயங்கி விழுகிற மாதிரி நீங்கள் முதல் உட்காருங்க, டீயை சாப்பிடுங்கன்னு வாங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி மோத்த கழுவிக்காங்கன்றான். என்னடா ஏன் அவனுக்கு பார்க்கும்போது நீங்கள் நல்லவர்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா அவர் நல்லவர் மாதிரியே தெரியலையே. உங்களை பார்த்த உடனே சொல்லணுமா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படி சொல்லணுமா? உங்களை பார்க்கும்போது உங்கள் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் சொல்லணுமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவன் சொல்லணுமா? உங்களை பார்க்கும்போது அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடைன்னு உங்களை பார்த்தோன்னு சொல்லணுமா? எத்தனை பேர் இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அப்படின்னா ஆளுக்கு ஒரு டாக்ஸ் எடுத்துட்டு வாசலில் போய் வீட்டு வாசல் நின்னீங்கன்னா குர்கா உள்ளே விட மாட்டான். இது டாக்ஸ் கொடுத்துலாம் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஈசாக்கு சொன்னான், அந்த ஊரில் இருக்கிற பணக்காரன் அம்புட்டு பேருக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னான். எப்படி சொன்னான் தெரியுமா? பணக்காரனாகி காட்டினான். ஆமேன். கை தட்டுங்க. ஆமேன். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், அவன் ஐஸ்வர்யவானானான். அந்த தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக இந்த தொழில் செய்து கொண்டிருந்தவங்களாம் அடிச்சு தகர்த்து மேலே நின்னான் கொஞ்ச நாள்ல. உடனே அவன் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்களாம்? ஈசாக்கிட்ட வராங்களாம். வாசிப்போம். 26 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அவுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாக. யாரெல்லாம் துரத்தி விட்டாங்களோ அவங்கெல்லாம் வராங்க பாருங்க. சார், ஈசாக்கு யாரு? அவன் ஒரு பரதேசி, ஒரு ஏலியன், இன்னொருத்த நாட்டுக்குள்ள வந்திருக்கிறான். நம்ம சொந்த நாட்டிலே வளராம இருக்கிறோமே. அவன் குடிபுகுந்த நாட்டில் வளர்ந்துடுறான். அவன் வளர்ந்து அவனோட வளர்ச்சியை பார்த்த உடனே இந்த அபிமெலேக்கு சொல்றான். வாசிங்க 28 வசனத்தை கொடுப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமென், ஆமென். ஐயா நாங்க பார்த்துட்டோயான்றான். என்னப்பா பார்த்த? கர்த்தர் உங்க கூட இருக்காரியா இருக்காரியான்ற. எத்தனை பேர் இப்படி காஸ்பல் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. பணம் காஸ்பல் சொல்லுது. இவங்க பேச்சை கேட்டோம் வெட்டியா போயிடுவோம். பணம் எப்படியா காஸ்பல் சொல்லும், காஸ்பல் சொல்லும். அதனால தான்டா இந்தியாவில் இன்னும் நீ கிறிஸ்தவம் பெருகாமல் இருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையை கேட்டு கேட்டு தான்டா எங்கள் கிறிஸ்தவமே வளர்ச்சி அடையாமல் போச்சு. இவங்க பேச்சை கேட்காதீங்க. இவங்க பேச்சை கேட்டு இன்னும் உடுக்கம் இருந்தால் போதும்னா அப்படியே போயிட வேண்டிய வங்காள விரிவிட. வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலை சார் இவங்க. ஏன்னா பணக்காரர்களுக்கு உங்களோட தேவன் இருக்கிறார்ன்றதுக்கு அவனுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தன் அப்படி என்ன ஆயிட்டான், பெருகிட்டான் சார். எரிமலை வெடிச்ச மாதிரி வெடிச்சிட்டான் சார் பொருளாதாரத்தில். ராமேன் சொல்லுங்க சார். அதை பார்த்த உடனே கண்ணை கசக்கி பார்க்குறான். என்னடா அவன் நேற்று தான்றான் வந்தவன் ஒரு நாலு இதோட வந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பகைச்சாயன். எப்போவுமே நீங்கள் இப்போ தொழிலில் வளரும்போது உங்களை பகைப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வேலை. பிசாசு உங்கள்கிட்ட அந்த பகைக்கிறதுல நீங்கள் சோர்ந்துருவீங்களான்னு பார்ப்பான். நீங்கள் அதையும் மீறி திமிரி வளர்ந்துட்டீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட பணிஞ்சு வருவாங்க. இதுதான் கிறிஸ்தவ உலகத்துலேயே நடக்கும். நீங்கள் ஒரு கிருபையின் சத்தியத்தை அடித்து பேசும்போது உங்களை பகைப்பார்கள். அதையும் திமிரி நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட கை போடுவாங்க. வாங்க மகனே வாங்க, எங்களுடைய உபவாச ஜபத்தில் நீங்கள் ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்வாங்க. இது 2ஆம் கட்ட ஆயுதம். அது நீங்கள் இதுக்கும் பண்ணியக்கூடாது, அதுக்கும் பண்ணியக்கூடாது. நான் வார்த்தைக்காய் அழைக்கப்பட்டவன், வார்த்தையை பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது என் ப்ரொஃபஷன், என் பிஸ்னஸ். இதில் நான் கரெக்டாக தான் இருப்பேன். ஈசாக்கு அப்படி இருந்தான். ஈசாக்கை துரத்துனாங்க. யாருக்கு? ஈசாக்கிட்ட வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க அதுதான் இப்போ விஷயம். வந்தவன் சொன்ன வார்த்தை என்ன? ஈசாக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாரா? ஈசாக்கு சுவிசேஷ கூட்டம் போட்டாரா? ஈசாக்கு நடக்க முடியாது நடக்க வச்சாரா? ஈசாக்கு குருடங்கண்ணை திறந்தாரா? எப்படி சார் அத்தனை பேர் உங்க சாமி தான் உண்மையான சாமின்னு சொன்னாங்க? கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமே. எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் வேலை எழுப்புகிறது. வாசிங்க அந்த வசந்த தம்பி. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவன் வாயிலிருந்து கர்த்தர் என்ற வார்த்தை வருது, அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருது. எத்தனை கிறிஸ்தவ வார்த்தை வருது பாருங்க அவன் வாழ்க்கையில், அவங்க வாயிலிருந்து. இதெல்லாம் வரணும் இயேசு நாமத்தில். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்தில் உன்னுடையதாய் மாறும். அப்பொழுது அவர்கள் விலங்கிடப்பட்டு நடந்து உன்னிடத்திற்கு கடந்து மெய்யாகவே கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்று ஏசாயா 45:14 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே அதை எழுதுவதற்கு முன்பாகவே ஈசாக்கின் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பித்தது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சரியான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரியான நபர்கள்ட்ட கொடுக்குறேனான்றதை என்னை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். சரியான நபர் தானே இருக்கிற இடத்துல ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். இந்த பூமியிலே நீங்கள் ஒரு காஸ்பல் மீட்டிங் போடணும். எப்படி காஸ்பல் மீட்டிங்னா, உங்கள் ஆசீர்வாதம் தான் காஸ்பல் மீட்டிங். உங்களை பார்க்குறவனுக்கு தெரியணும் கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரான்னு. ஸோ ஐஸ்வர்யம், விருத்தி, இது அநேகரை கிறிஸ்துவண்டை இழுக்கிறது. உங்கள் எதிரிகளை கூட மயக்குகிறது. கடவுள் இருக்கிறார் என்று பேசுகிறது. ஓகே, இப்போ இந்த விதைப்பை பற்றி ஈசாக் எப்படி ஐஸ்வர்யவானான் ஆனான் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஐஸ்வர்யம் ஏன் தேவைன்னு இப்போ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யம்னா என்ன, விருத்தினா என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் எப்படி ஈசாக்கு விருத்தி அடைந்தான். வரும்போது அவன் ஐஸ்வர்யவானாக தான் வந்தான். நல்லா தெரிஞ்சு, அவங்க அப்பா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவங்க அப்பா பெரிய சீமான். அப்போ ஈசாக்கு வரும்போதே பணக்காரனாக தான் வரான்.
ஆனால் பைபிள் சொல்லுது, ஆனால் இங்கே வந்த பிறகு தான் விருத்தி அடைகிறான். மில்லியன்ஸ் பில்லியன்ஸாக மாறி ட்ரில்லியன்ஸாக மாறுது. ஆபிரகாமே அசர் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஈசாக்குக்கு வந்து பரலோகத்துலேருந்து பார்த்துருப்பார். ஆபிரகாம், என்னடா பரவாயில்லடா பையன் நம்மளோட நல்லா என்ன செஞ்சுருக்கான், வந்திருக்கான், அந்த லெவலில் வந்து. இப்போ அதனுடைய ரகசியங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அவன் சொன்ன தேசத்தில் இருந்தான், தேவனிட்ட ஆணை அவன் மீது இருந்தது. வாசிப்போம். அவன் 12, 13 வாசிங்க, நம்ம சீக்கிரமாக போவோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு விதை விதைத்தான். ஆமென். விதை எங்க இருந்துச்சு? ஈசாக்கிட்ட தான் இருந்துச்சு. ஈசாக்கு நினைச்சா அதை என்ன செஞ்சிருக்கலாம், அவிச்சு தின்றுக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, விதைக்கணும் அப்படின்னு எவன் முடிவெடுக்கிறானோ அவன் தான் விருத்தி அடைவான். நீங்கள் 2 விதைப்பை பற்றி பேசுகிறேன். ஆவிக்குரிய விதைப்பு வந்து சரீரப்பிரகான விதைப்பு. ரெண்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுலேயுமே நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. ஒரு விதை விதைக்காத வரைக்கும் அது விருத்தி அடையவே அடையாது. இந்த பாருங்க, கடுகு டப்பா 2வது முறையாக நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். கடுகு டப்பா, இதுக்குள்ளே என்ன இருக்குது? கடுகு விதை இருக்குது. இந்த கடுகு விதை, இந்த டப்பா வந்து நான் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த டப்பாவில் 1/2 டப்பா இருக்கிற கடுகு விதை 1/2 டப்பாவை தான் இருக்கும். இப்போ இயேசு சொன்னார், கடுகு விதை வந்து பெரிய மரமாகும்னாரு. இது என்ன டப்பாவில் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்னைக்கு இந்த கடுகு விதை மண்ணில் விதைக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் அது பலன் கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது. இந்த கடுகு விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அப்படித்தான் உங்க பணம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. தேவன் தருகிற எல்லாத்துலேயும் ஜீவன் இருக்கு. உங்க பணம் தேவன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? உங்க சம்பாத்தியம் தேவன் தான் கொடுத்துருக்காரு, நீ விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்க்குள்ளும் ஜீவன் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கடுகு விதை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சின்ன விதை தான் பாருங்க, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ஒரு செடியே இருக்கு. ஆனால் அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்னா விதைக்கும் போது தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். முட்டாள்கள் அதை பாட்டில் அடைத்து வைக்கிறார்கள். நான் ஒய்ஃபை சொல்லலைங்க, நான் வந்து விதைக்காம அடைச்சு வைக்கிறாள் சொல்கிறேன். விதைக்காம ரூபாய் வச்சிருக்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறேன். முட்டாள்கள் தங்களுடைய பணத்தை விதைக்காமல் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் புத்திசாலிகள் அதை விதைக்கிறார்கள். ஈசாக்கு ஒரு புத்திசாலி. அவன் என்ன செய்யறான்? விதைக்கிறான். அதனால அதை 100 பெருக்கிட்டான், 100 மடங்கா பெருகிட்டான். இயேசு கிறிஸ்து கொடுப்பதையும் காணிக்கையும் தர்ம பண்ணத்தையும் எல்லாத்தையும் விதைப்புன்னு நாம் பேசுறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதை விதைப்புன்னு நாம் பேசுறாரு. எப்படி ஒரு விதை 100 மடங்காய் பெருகிறதோ அப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைப்பதும் கொடுப்பதும் 100 மடங்காய் பெருகிறது. இன்றைக்கு அதை பற்றி மட்டும் நான் பேசலை. மீதி இருக்கிற 90லையும் நீங்கள் விதைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைக்கு எப்படி விதைக்கணும், உங்கள் ப்ரொஃபஷனில் எப்படி விதைக்கணும், உங்கள் பிஸ்னஸில் எப்படி விதைக்கின்ற பற்றி நான் கொஞ்சம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸோ விதைப்பு என்பது ஒரு பெருக்கத்தை குறிக்கக்கூடியது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வசனம் வந்துச்சு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும். இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார் தான் ஆண்டவர் இருக்கு. அதெல்லாம் விதைக்கவா செய்து, ஆனால் அதையும் நீங்கள் போஷிக்கிறீங்களே. அந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, இந்த இந்த பறவையெல்லாம் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அதையே போஷிக்கிறேன். நீ விதைக்கிறவன் உன்னை எப்படா நான் போஷிக்காமல் இருப்பேன், அதுதான் அர்த்தம். ஆமேன். விதைக்காத காகத்தை அவர் போஷிப்பார்னா விதைக்கிற என்னை எப்படி அவர் போஷிக்காமல் இருப்பார் என்பது தான் அதன் ரகசியம். இல்லை காகத்துக்கே போஷிக்கிற எனக்கு போஷிப்பார் அப்படின்னா ரைட்டு. விதைக்காத காகத்துக்கு வீடு கட்டி கொடுக்கல, போஷிக்கிறார். நானும் விதைக்காமல் இருந்தால் என்ன போஷிப்பார். இப்போ நான் போஷிக்கிறத பற்றி பேசலை, விருத்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். விருத்தி அடைவதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த விதைப்பு என்பது ஒரு கிருபை. இது எல்லாருக்கும் வராது. வாழ்க்கையில் எவன் விருத்தி அடையணும்னு நினைக்கிறானோ அவனை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை வந்து டிக் பண்ணி வச்சுருப்பான். இவன்லாம் தேசத்தில் பெரிய ஆள் ஆகிறவன் அப்படின்னு அந்த முட்டையில் வந்து நம்பர் போட்டு வச்ச மாதிரி, கோழி முட்டையில் அடகாக்கிற முட்டையில் நம்பர் போட்ட மாதிரி வந்து நமக்கெல்லாம் கர்ப்பத்திலே டிக் பண்ணியிருப்பார். இவன்லாம் பெரிய பணக்காரனாக வேண்டியவனு. அவனுக்குள்ளே என்ன வைப்பாரான்? டிஎன்ஏல விதைக்கிற கிருபை வைப்பாரான். கைப்பற்றும் போது ஆமென், பிரைஸ் காட். மற்றவனுக்கு அது வராது, ஒர்க் அந்த பாட்டுக்கு பார்ப்பான், அவனு சூப்பராக இருக்க வசனம் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் சிலரை மட்டும் டிஎன்ஏல டிக் இருக்கும். என்ன டிக்குனா, இவன்லாம் வந்து பெரிய பணக்காரனாக ஐஸ்வர்யவானாகும்படிக்கு இந்த பூமியை நான் வைத்திருக்கிறேன், இவன் மூலமாக என்னோட நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த பூமியை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் ஐஸ்வர்யவானாகன்றது சும்மா இல்லை சார், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது.
ஒரு வியாதியஸ்தன் சுகப்படும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரவர் நாமம் மகிமைப்படுகிறது. தாவீது சொன்ன, ஆடுகள் பின்பாய் சென்ற என்னை இஸ்ரவேலை ஆளும்படிக்கு என்ன கொண்டு வந்தீங்க. அது எவ்வளோ பெரிய மகிமை, தேசத்துக்கே மகிமை. அது எல்லாம் சொன்னாங்க, சார் ஆடு மேய்ச்ச ராஜா என்ன பண்ணியிருந்தார், ஆடு மேய்ச்சிருந்தார். அவர்கள் தேவன், அவர் ஆராதிக்கிற தேவன் அவரை ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. நமக்காக இல்லாட்டினா கூட அவர் நாம மகிமைக்காக நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட்டாக வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால் வேகமாக போகிறேன். 9:8, 9:14 வச்சேன். 9:14 மட்டும் வாசிங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார். விசேஷித்த கிருபை, ஏற்கனவே இதை பற்றி நான் தனியாகவே பேசியிருக்கிறேன். விசேஷித்த கிருபை, இந்த கிருபைக்கு பேர் என்னவா? இந்த அதிகாரம் ஃபுல்லாக 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9 ஃபுல்லாக பவுல் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறத பற்றி பேசுகிறாரு. கொடுப்பது, விதைப்பது, இதை பற்றி பேசுகிறாரு. கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, கொரிந்தியரே உங்கள்கிட்ட விதைக்கிறத நான் பார்க்குறேன், தேவன் உங்களுக்கு இந்த விசேஷித்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். சிலுவையிலிருந்து வருவது கிருபையில் ஒன்று, விசேஷித்த கிருபை. அது என்னன்னா விதைப்பது. விதைக்கிறக்கே ஒரு மனுஷனுக்கு மனசு வரலை அப்படின்னா அவன்கிட்ட இந்த விசேஷித்த கிருபை இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேற என்ன செய்யறது? மூடனை உலக்கையில் வைத்து நொய்யோடு நொய்யாய் குத்தினாலும் அவன் மூடத்தனை அவனை விட்டு நீங்காது அப்படின்னு பைபிள் சொல்கிற மாதிரி கோழியை பிடிச்சிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜினா அது எப்படி கர்ஜிக்கும்? சிங்கத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் டாபர்மேனுக்கு இல்லாட்டி டாபர்மேன் விடுங்க, ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். கொடுத்தா அது என்ன செய்யும்? சிட்னா உட்காரும், ஸ்டாண்ட்னா எந்திரிக்கும், எல்லா வேலையும் செய்யாது. ஆனால் நீங்கள் வேற ஒரு நாட்டு நாய் இல்லை ஏதாச்சும் ஒரு சோதா நாயை பிடிச்சி நீங்கள் சிட்டு ஸ்டாண்டுன்னீங்கன்னா அது டக்குன்னு அங்கே திரும்பி பார்த்து ஏதாச்சும் தயிர் சாதம் வச்சாங்கன்னா பாஞ்சிட்டு போயிடும். ஏன்னா அந்த சீடு அப்படி சீடு. அப்போ இந்த செய்தி யாருக்கெல்லாம் தேவன் இந்த விதையை வித்த வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த செய்தி. விசேஷித்த கிருபை, கிருபையில் விசேஷித்த கிருபை, அது விதைக்கிற கிருபை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை இன்றைக்கு வளருவதாக இயேசு நாமத்திலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நிறைவை உங்களுக்கு தரும்போது நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறீர்கள். நீங்கள் விதைக்கும் போது விருத்தி அடைய ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பணத்தை விருத்தி அடைய செய்யலாமா? உங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்கலாமா? தேவன் கொடுக்குற எதை நீங்களா நினச்சி பெருக்கிக்கலாமானா கட்டாயம் பெருக்கிக் கொள்ள முடியும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 25:12-15. மேலும் பாலாக்குகிற அருவப்பை குறித்து இல்லப்பா, நல்லா பாரு. 25-24 இருக்க நீ. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், அப்படியே அடுத்த வசனங்களை வாசி. ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே புறப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. 2 தாலந்தை வாங்கினவன் அடுத்த வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் போய் பயந்து உன் தாலந்தை
உமது தாளந்தை நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். என் அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனம் கூட வாசித்துருங்க, போடுங்க, வாசித்துரும். அதற்கு எஜமான், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்று அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டிய இருந்தது, அப்பொழுது நான் வந்து அதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துடன் கொடுங்கள் என்று சொல்ற. ஓகே, இங்க பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது திரும்ப வந்து நீங்க வாசிக்க வேண்டிய வரும். 15 15 வாசிக்கும் முதல் வசனம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்க பாருங்க, தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன பாருங்க, தேவன் வந்து யாரையுமே வந்து எதற்காக நம்மள்ட்ட ஒன்று கொடுத்துட்டு போறாருன்னா, பைபிள் சொல்லுது பகிர்ந்தளித்த கிருபைன்னு சொல்லுது. தேவன் நமக்கு கொடுத்த பிறகு நம்ம அதை பெருக்கிக் கொள்ளும்படிக்கு நம்முடைய கரத்தில் அதை விட்டு விடுகிறார். 5 தாளந்து வாங்கினவன் வந்து என்ன சொன்னானா, வாசிங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். பாத்தீங்களா, பெருக்கம். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்டப்போ உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். யூ கேன் மல்டிப்ளை யுவர் கிரேஸ், அவ்வளவுதான் மேட்ரு. யூ கேன் மல்டிப்ளை யுவர் மணி, யூ கேன் மல்டிப்ளை யுவர் டேலண்ட்ஸ், யூ கேன் மல்டிப்ளை யுவர் கிஃப்ட்ஸ், யூ கேன் மல்டிப்ளை யுவர் ப்ராஸ்பரிட்டி. ராக்கா பாலா சந்துனாமா ஹந்துனாமா ராதியாங்காரா பாலா துரா பாலாபா. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க பெருக்கிக்க முடியும். இங்க ஒருத்தன் பெருக்கி இருக்கிறான். இதை கர்த்தர் சொல்றாரு, உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனேன்றாரு. அப்ப விதைப்ப இன்னொருத்தன் அப்ப வந்து பெருக்கிக்கிறதுன்றது ஒரு உண்மை. பெருக்கினானா எப்படி பெருக்கினானா, அவன் என்ன பண்ணா, அந்த 1 தாளந்து வாங்கினவன் சொல்றான், விதைப்பை பத்தி பேசுறான். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் ஒரு ராங் கான்செப்ட் சொல்றான். அப்ப விதைப்பை பத்தி அவன் பேசுறான். அப்ப இந்த மேல இருந்த 5 10 ஆக்கணவன் எப்படி தான் மாத்திருக்கான், விதைச்சு தான். எதுல விதைச்சிருக்கான், பிசினஸ்ல விதைச்சிருக்கிறான். பணத்தை நீங்க வந்து பீரோல வச்சிருக்க வரைக்கும் அது குட்டி போடாது. சின்ன வயசுல இந்த மயில் எடுத்து வச்சு புத்தகத்தில் வச்சுட்டு குட்டி போடுதான்னு பார்த்த மாதிரி அது குட்டி போடாது, அப்படியே தான் இருக்கும். என்னைக்கு நீங்க பிசினஸ்ல விதைக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க தேவன் சொன்ன மாதிரி விதைக்கிறீங்களோ, நான் மாம்சத்தில் சரீரத்துக்கு விதைக்கிறத பத்தி சொல்றேன், அப்பொழுது பெருக ஆரம்பிக்கிறது. விதைப்பின் ஒழுங்கை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், விதைப்பின் ரகசியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே விதைக்கிறது, எப்படி விதைக்கிறது, பிஸ்னஸில், அதை பற்றி நம்ம லைட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. என் அன்புக்குரியவர்களே, பெருக்கம் நாம் பெருக்கிக் கொள்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக்க முடியும். இன்றைக்கி நீ உட்காந்துருக்கீங்க ஒரு சேரில், நீ உட்காந்துருக்க ஒரு வீட்டில், நீங்கள் இதை பெருக்கிக்க முடியும், அவ்வளோதான் மேட்ரு. அந்த பவரை கர்த்தர் உங்கள் கையில் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படி பெருக்குவதற்காக, அதை பெருக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை விதைக்க வேண்டும். விதைக்காமல் வச்சிருக்கும்போது டப்பால தான் இருக்கு, விதைக்கிறப்ப தான் பெருகுது. ஸோ இந்த விதைக்கிறத அந்த வசனம் அந்த எஜமான் என்ன சொல்றான், உண்மையுள்ளவனேன்றார். அப்ப விதைக்காத எல்லாருமே உண்மையற்றவர்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பணத்தை நம்ம வந்து நம்முடைய சரீரத்திற்கென்று விதைக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். எத்தனை விதமான விதைப்பு இருக்கு, 2 விதமான விதைப்பு இருக்கு. அதாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைப்பது, ஆவிக்கென்று விதைப்பது ஒன்று. இன்னொன்னு, அது மாம்சத்துக்கு விதைக்கிற வேற, நம்முடைய சரீர வாழ்க்கைக்கு விதைப்பதை பற்றி பேசுகிறேன். இயேசு சரீர வாழ்க்கை விதைப்பை பற்றி அநேக விஷயங்களை பேசியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்ப ஈசாக்கு வந்து பிசினஸ்ல விதைச்சான். உங்க மனசுல அதை வச்சுக்காங்க, ஆண்டவரே நான் விதைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. விதைப்புல 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்ப ஆவிக்குரிய விதைப்பை பேசல, போன வாரம் பேசிட்டேன், ஆவிக்குரிய விதைப்பை பற்றி பேசிட்டேன். இப்ப சரீர விதைப்பை பற்றி பேசுறேன். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து முதலாவது நீங்கள் வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது பிஸ்னஸில் இருக்கிற மட்டும் கிடையாது, ப்ரொஃபஷனில் இருக்கிறாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து இருக்கலாம், ஒரு வேலை பார்க்கிறதா இருக்கலாம், அங்கேயும் கூட நீங்கள் விதைக்க முடியும். எப்படி என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
ஸோ முதலாவது விதைக்கும் போது எப்படி விதைக்கணும்னா, தேவன் சொன்னார் இந்த தேசத்திலே விதை அப்படின்னாரு. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, நீங்கள் செக்குலர் லைஃப்லையும் சரி, விதைக்கும் போது உங்களுக்குன்னு தேவன் என்ன பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்குன்னு தேவன் என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ, எதில் போட்டால் நான் மல்டிப்ளை ஆவேன்னு உங்களுக்கு தெரியுதோ அங்கே தான் நீங்கள் விதைக்கணும். நான் இப்போ சர்ச்சில் விதைக்கிற பற்றி பேசலை, அதை போன வாரம் பேசிட்டேன், நீங்கள் போய் கேட்டுக்காங்க. இப்போ நான் லைஃப்பில் விதைக்கிற பேசுகிறேன். அக்கா சொன்னார், அண்ணன் சொன்னார், நீங்கள் எங்கேயும் விதைக்க கூடாது. தேவன் உங்களுக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ, எந்த லேண்டை கொடுத்துருக்காரோ, எந்த பிஸ்னஸ், அதுதான் உங்கள் லேண்டு, அங்கே நாம் விதைக்க வேண்டும். நம்பர் 1, தேவன் சொன்ன லேண்டில் விதைக்கணும். 2வது, தேவன் சொல்கிற டைம் தான் விதைக்கணும். இந்த செய்தியை கட்டோன்னா சாயந்தரம் அப்படியே கையில் கட்டுக்கட்ட எடுத்து கிளம்பிடாதீங்க. தேவன் சொல்கிற டைமில் விதைக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் சொல்கிறார் பாரு, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஓவர் நைட் பணக்காரன் ஆகலை. சிலர் பாருங்க, ஓவர் நைட் பணக்காரனாக நினைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா தில்லுமுள்ளு வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடனே பணக்காரன் ஆகணும். இல்லை, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அவருக்கு ஒரு இன்ச்சா உயர்த்துறது, உங்களுக்கு அது பல கிலோமீட்டராக இருக்கும் வளர்ச்சி. ஐஸ்வர்யத்தோட உண்மைகளில் ஒன்று, நான் வர வர விருத்தி அடைவேன். எல்லாம் சொல்லுங்க ஒரு தடவை, வர வர விருத்தி அடைவேன். இந்த போதும்ன்ற மனது, அதோடு கூட வளர வேண்டும் என்கிற உணர்வு, இது மட்டும்தான் உங்களை உண்மையுள்ளவர்களாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஒருத்தர் சும்மா இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு கூப்பிட்றீங்க. கூப்பிட்டு இதிலேருந்து 50,000 ரூபா வரும், சரியா, உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா, எனக்கு ஒரு 30,000 ரூபா அப்படின்னு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்க. சும்மா இருந்தவரை கூப்பிட்டு உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு 30 எனக்கு 20 அப்படின்றாரு. 20 இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தியடா எவ்வளோ நேரம் சொல்கிற, புரியுதா உங்களுக்கு? அப்போ மனுஷன் என்ன சொல்கிறான், சும்மா இருந்ததுக்கு இந்த 20 பெரிய விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணுறான் பாருங்க, அப்போ தான் வளர ஆரம்பிக்கிறான். இதைத்தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் பிஸ்னஸ் மேன்லாம் செய்கிறாங்க. 2% வந்தால் கூட போதும்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் அம்பானி ஒத்துக்குவார். ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2% வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்படி 10 இடத்துல 2% வந்தால் 20% ஆச்சுன்னா அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நம்ம மக்கள் ஒரே நாளில் இவனை எப்படி ஓவர்டேக் பண்ணி வேற ஆள் பக்கம் நம்ம கையை கோர்த்து எப்படி பெரிய ஆளான்னு யோசிச்சுட்டு திரும்ப பழைய டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாய். அவ்வளோதான். ஏன்னா இந்த வர வர விருத்தின்றதுல இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓவர் நைட்டு அப்போ பேங்கை தான் கொள்ளையடிக்கணும். ஆனால் ஈசாக்கு ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகலை, வர வர விருத்தி. கை தட்டுங்க, ஆமென். ஏன் தேவன் ஒருத்தனை வர வர விருத்தி அடைய வைக்கிறார் தெரியுமா? உங்களால் ஓவர் நைட்டில் உங்களை பணக்காரன் ஆகிக்கலாம் தேவன், ஆனால் ஓவர் நைட்டில் உங்களை உண்மையில்லோனா மாற்ற தேவனால் பார்த்துக்காங்க. உண்மையில்லோனா மாறுறது ஓவர் நைட்லன்ற கஷ்டம். உண்மையில்லோனா உங்களை ஓவர் நைட்டில் மாற்றுறது கஷ்டம் சார். உங்களுக்கு நான் 10 கோடி ரூபா கொடுக்குறேன், எடுத்த உடனே 1 கோடி ரூபா தசமபாகம் கொடுத்துருங்களா? கட்டாயம் கொடுப்பேன்னுவீங்க. சரி, 1 கோடி ரூபா கொடுத்துருங்க, வர 10ஆம் தேதி உங்களுக்கு, வர 25ஆம் தேதி உங்களுக்கு 10 கோடி தரேன்ட்டு போயிடுறேன். இந்த இடையில ஒரு 10 நாள் கழிச்சு வருவேன் பார்த்தீங்களா? இந்த 10 நாளைக்குள்ள நீங்கள் 9 கோடிக்கு நீங்கள் போட்டிருந்த செலவெல்லாம் தாண்டி மீதி 1 கோடியை சுரண்ட ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த 10 நாளில். ஆமாம், இன்னும் 9.5 கோடி தேவைப்படுது, அதில் ஒரு 50 லட்சத்தை மட்டும் எடுத்துக்குவோம். இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தால் அந்த 1 கோடியையும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே முழுங்கிருப்பீங்க. பணமே கைக்கு வரல, அதுக்குள்ளே நீ 9 கோடிக்கு பட்ஜெட்டை போட்டு 10 கோடிக்கு. அப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு உங்கள்ட்ட 10 கோடி கொடுத்தா தசமமாக வராது. ஏன்னா 1 கோடியா அப்படின்ற கேள்வியில் நிற்கும். ஆனால் 100 ரூபாயில் 10 ரூபா, 1000 ரூபாயில் 100 ரூபா, 10,000 ரூபாயில் 1000 ரூபா, இப்படி கொடுத்து பழக 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 கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க இருக்க அவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் மாறுகிறான். ஐஸ்வர்யன் ஆவதற்கு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று உண்மை. அது ஒரே நாளில் ஏன் பணக்காரன் ஆக்குறது இல்லை? சில நேரங்கள் தேவன்னா ஒரே நாளில் நீ என்ன செய்ய முடியலை, உன்னால் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா உண்மை என்ற ஒரு விஷயம் உனக்குள்ளே செதுக்கப்பட வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பணக்காரனானவர்கள் உண்டு, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறவர்கள் உண்டு, கர்த்தருடைய கிருபையினால பணக்காரனானவர்கள் உண்டு. அவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒவ்வொரு லெவல்லையும் வளர வளர அவர்கள் தசமபாகங்கள் காணிகள் உண்மையுள்ளவர்களாக இருந்து. ஏன் தசமபாகம் காணிக்க ரொம்ப முக்கியம்னா, இந்த இதில் உண்மையாக இருக்கும்போது நம்ம உலக காரியங்கள் உண்மையாக இருக்க ஆரம்பிச்சிரும். உலகத்தில் பணத்தை டீல் பண்ணும்போது உண்மையாக இருக்க ஆரம்பிச்சிரும். எவன் ஒருத்தன் இதில் உண்மையாக இல்லையோ அதில் உண்மையாக இருக்க மாட்டான்.
கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இடத்துல உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் உண்மையாக தான் இருப்பான். அப்போ அந்த உண்மைன்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் வந்து காணிக்க தசமபாவமே ஒழிய, நம்மள்கிட்ட வாங்கிட்டு பரலோகத்தில் சைடில் ஒரு சோறு இடிஞ்சு கிடக்கு அதை எடுத்துக்கிட்டுருக்கு கபிரியல் மிகவும் பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. நமக்குள்ள இருக்க உண்மைத்தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் தேவன் அதை செய்கிறார். அப்போ ஏன் வர வர விருத்தி அடைகிறோம்னா, உண்மை வர வர பெருக வேண்டும். இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாய் தூக்கி வந்து நம்ம சில காரியங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரிக்கு, அதாவது நம்ம மினிஸ்ட்ரியில் வேற மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னு நம்ம தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனநிலை வருது அப்படின்னா, இது ஒரு நாளில் வராது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கொடுத்துருந்தா 40 லட்சத்தில் வீடை கட்டிடலான்டா அப்படிதான் யோசிச்சிருப்போம். ஆனால் 50, 100, 1000, 10,000, 5000, லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் அப்படி வரும்போது தான் அந்த தைரியம் வருது. நாளை கோடிகளை நாம் ஒதுக்குவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார்.